Welcome back to Spark with Aya. Today you are going to learn spoken English part number 68. Questions and answers. Have you got your ticket? Have you got your ticket? Yes, I have. Have you got your ticket? நீ உன்னுடைய டிக்கெட்டை பெற்றுவிட்டாயா? எஸ் ஐ ஹேவ் என்றால் நான் பெற்றுவிட்டேன் என்று பொருள். ஐ ஹேவ் காட் மை டிக்கெட் என்று சொல்வதற்கு பதிலாக எஸ் ஐ ஹேவ் என்று சொன்னாலே போதுமானது. ஹவு மச் இஸ் தி டூ வீலர்? இந்த டூ வீலர் ஒரு பைக்கு. ஹவு மச் இஸ் தி டூ வீலர்? இந்த டூ வீலர் எவ்வளவு? என்ற இருசக்கர வாகனம் எவ்வளவு என்று கேட்டபோது இட்ஸ் மோர் தேன் 1 lakh. இது 1,00,000 விட விலை கூட என்று மற்றொருவர் பதிலளிக்கிறார். வேர் டஸ் ஹி கம் ஃப்ரம்? அவர் எங்கிருந்து வருகிறார்? வேர் டஸ் ஹி கம் ஃப்ரம்? டஸ் ப்ளஸ் கம் கம்ஸ். ஹி கம்ஸ் ஃப்ரம் சென்னை. வேர் டஸ் ஹி கம் ஃப்ரம்? He comes from Chennai. Have you got your ticket? Yes, I have. How much is the two-wheeler? It's more than 1 lakh. Where does he come from? He comes from Chennai. ஹோட்டலிலே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நீ உனக்கு என்ன வேண்டும் சாப்பிடுவதற்கு என்று ஒருவர் கேட்கிறார். வாட் would you want to eat? வாட் would you want to eat? நீ சாப்பிடுவதற்கு எதை விரும்புகிறாய்? ஐ வாண்ட் டு ஈட் எனிதிங். ஏதாருந்தாலும் சரிதான்பா. ஐ வாண்ட் டு ஈட் எனிதிங். த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் வாட் இஸ் எனிதிங். ஐ வுட் வாண்ட் டு ஈட் எனிதிங் என்றும் சொல்லலாம். ஐ வாண்ட் டு ஈட் எனிதிங் என்றும் சொல்லலாம். அல்லது வாட் would you want to eat என்றவுடன் எனிதிங் என்று மட்டுமே சொன்னாலும் போதுமானது. ஒன்றும் சாப்பிட விரும்பவில்லை என்றால் நத்திங் என்று சொன்னால் போதும். வாட் would you want to eat? எனிதிங் என்று சொன்னாலே போதுமானது. எதுவும் சாப்பிட விருப்பமில்லை என்றால் நத்திங் என்று சொன்னால் போதும். ஹவு டால் ஆர் யூ? நீ எவ்வளவு உயரமாக இருக்கிறாய்? ஹவு டால் ஆர் யூ? இங்கே ஆர் யூ என்பது ஐம் என்று மாறிவிடும். ஐ எம் 172 சென்டிமீட்டர் டால். நான் 172 சென்டிமீட்டர் உயரமாக இருக்கிறேன். ஹவு டால் ஆர் யூ? ஐ எம் 172 சென்டிமீட்டர் டால். ஹவு டால் ஆர் யூ? ஐ எம் 172 சென்டிமீட்டர் டால். ஹவு மெனி சேர்ஸ் டிட் யூ பை? ஹவு மெனி சேர்ஸ் டிட் யூ பை? நேற்று கடைக்கு போனியாப்பா ஃபர்னிச்சர் மார்ட்டுக்கு, அங்கே எத்தனை சேர் வாங்கினேன் என்று ஒருவர் கேட்கிறார். அதற்கு மற்றொருவர் ஐ பாட் 4 சேர்ஸ் என்று சொல்கிறார். அந்த டிட்டையும் பையையும் சேர்த்தா பாட் பாஸ்ட் டென்ஸ். ஐ பாட் 4 சேர்ஸ். த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஹவு மெனி இஸ் 4. ஹவு மெனி என்றால் எத்தனை என்று பொருள். ஹவு மெனி சேர்ஸ் டிட் யூ பை? ஐ பாட் 4 சேர்ஸ். ஹவு மச் இஸ் இட்? இது எவ்வளவு? அதாவது ஒரு சேர் என்ன விலை அப்படிங்கிறதுக்காக இட் இஸ் ஹவு மச், அதாவது இட் இஸ் ருபீஸ் 250. ஹவு மச் இஸ் இட்? இட் இஸ் ருபீஸ் 250 என்று சொல்லலாம். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யாரேனும் தொழில் பண்ணுறாங்க நிறைய பேர். நீ என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கப்பா? நீ படித்து முடிச்சுட்டியே, இப்போ சும்மா இருக்கியா வீட்டில்? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்று கேட்கும் பொழுது வாட் ஆர் யூ டூயிங் நவ் என்று கேட்கலாம். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டுங்கிற ஒரு பிஸ்னஸ் மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. ஐ எம் டூயிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்றும் சொல்லலாம். அல்லது வாட் ஆர் யூ டூயிங் நவ் என்றவுடன் ரியல் எஸ்டேட் என்று சொன்னாலுமே போதுமானது. ஆக லிசன் ஆல் ஆஃப் யூ. ஹேவ் யூ காட் யுவர் டிக்கெட்? எஸ் ஐ ஹேவ். இங்கு ஹேவ் யூ காட் யுவர் டிக்கெட் என்று சொல்வதற்கு பதிலாக
ஹேவ் யூ காட் யுவர் பாஸ்போர்ட் என்று கேட்கலாம். ஹேவ் யூ காட் யுவர் பேங்க் பாஸ்புக் என்று கேட்கலாம். ஆக எப்படி கேட்டாலும் எஸ் ஐ ஹேவ் என்று பதில் சொன்னால் போதுமானது. அடுத்து ஹவு மச் இஸ் தி டூ வீலர். இங்கே ஹவு மச் இஸ் த டூ வீலர் என்று கேட்கலாம். ஹவு மச் இஸ் த கார் என்று கேட்கலாம். ஹவு மச் இஸ் த சேர் என்று கேட்கலாம். ஹவு மச் இஸ் தி புக் என்று கேட்கலாம். ஹவு மச் இஸ் தி பிளாட் என்று கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதற்குரிய பதிலை சொல்லி இட்ஸ் மோர் தென் 1 lakh என்று சொன்னால் போதும். வேர் டஸ் ஹீ கம் ஃப்ரம். ஹீ கம்ஸ் ஃப்ரம் சென்னை. இதையே வேர் டு யூ கம் ஃப்ரம் என்று கேட்டால் ஐ கம் ஃப்ரம் சென்னை என்று சொல்ல வேண்டும். வேர் டிட் யூ கம் ஃப்ரம் என்று கேட்டால் ஐ கேம் ஃப்ரம் சென்னை என்று சொல்ல வேண்டும். வாட் வுட் யூ வாண்ட் டு ஈட். ஐ வாண்ட் டு ஈட் எனிதிங். இதற்கு இல்லை என்றால் நத்திங் என்று சொல்லலாம். ஹவு டால் ஆர் யூ. ஐ எம் 172 centimeter tall. How many chairs did you buy. I bought 4 chairs. How much is it. It is rupees 250. What are you doing now. ரியல் எஸ்டேட். இதற்கு ஐ எம் டூயிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நவ் என்று தெளிவாகவும் சொல்லலாம். அடுத்து நன்றாக கவனியுங்கள். லிசன் ஆல் ஆஃப் யூ. கேன் யூ டிரைவ் ஏ கார். உனக்கு கார் ஓட்ட முடியுமா. எஸ் ஐ கேன். இங்கே எஸ் ஐ கேன் என்றால் ஐ கேன் டிரைவ் ஏ கார் என்று பொருள். இது போன்ற துணை வினைச்சொல்லில் ஆரம்பிக்கின்ற வினாக்களுக்கு முழுவதுமாக பதிலளிக்க வேண்டியதில்லை. கேன் யூ டிரைவ் ஏ கார். எஸ் ஐ கேன் என்று சொன்னாலே எஸ் ஐ கேன் டிரைவ் ஏ கார் என்று பொருள். ஐ கேன் டிரைவ். கேன் யூ டிரைவ் ஏ கார். எஸ் ஐ கேன் பட் நாட் வெரி ஆஃபன். ஆனால் அடிக்கடி என்னால் ஓட்ட முடியாது, எப்போவாச்சும் நான் ஓட்டுவேன் என்று சொல்கிறார். கேன் யூ டிரைவ் ஏ கார். எஸ் ஐ கேன் பட் நாட் வெரி ஆஃபன். டிட் யூ டிரைவ் ஹெவி வெஹிக்கிள். இங்கே லைட்டு வெஹிக்கிள்னாக்க காரு இதெல்லாம், ஹெவி வெஹிக்கிள்னாக்க லாரி பஸ்ஸு இதெல்லாம் ஹெவி வெஹிக்கிள். டிட் யூ டிரைவ் ஹெவி வெஹிக்கிள். நீ ஹெவி வெஹிக்கிளை ஓட்டினாயா என்று கேட்கிறார். இன் துபாய் ஐ ட்ரோவ் இட். நான் துபாயில் இருந்த பொழுது நான் அதை ஓட்டினேன். டிட் ப்ளஸ் டிரைவ் ட்ரோவ் பாஸ்ட் டென்ஸ். நான் துபாயில் இருந்தபோது ஐ ட்ரோவ் இட் பட் நாட் நவ். ஆனால் இப்பொழுது இல்லை என்று மற்றொருவர் பதிலளிக்கிறார். வுட் யூ லைக் மட்டன் ஆர் சிக்கன். அப்பா தம்பி உனக்கு மட்டனை பிடிக்குமா சிக்கனை பிடிக்குமா. நான் கடைக்கு போகிறேன், என்ன வாங்கிட்டு வர. வுட் யூ லைக் மட்டன் ஆர் சிக்கன். சிக்கன் கோழி வாங்கி வந்தால் போதும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் பட் நாட் பிராய்லர். ஆனால் பிராய்லர் கோழி வேண்டாம். சிக்கன் என்றால் இங்கு நாட்டுக்கோழியை அவர் சொல்லுகிறார். ஹேவ் தே ரிசீவ்டு யுவர் பாஸ்போர்ட். ஹேவ் ஏ ரிசீவ்டு யுவர் பாஸ்போர்ட் என்று கேட்பதற்கு பதிலாக ஹேவ் தே ரிசீவ்டு பாஸ்போர்ட். அவர்கள் பாஸ்போர்ட்டை பெற்று இருக்கிறார்களா, அதாவது அவர்களிடம் பாஸ்போர்ட் இருக்கிறதா என்று கேட்டால் நோ தே ஹேவின்ட். அவர்களிடம் பாஸ்போர்ட் இல்லை. அப்படி என்றால் என்ன பொருள். அவர்கள் பாஸ்போர்ட் இருக்குது, அப்போல்லாம் அப்ளை செய்திருக்கிறார்கள். தே ஹேவ் நாட் பாஸ்போர்ட், அதாவது தே ஹேவ் நாட் ரிசீவ்டு தேர் பாஸ்போர்ட். ஆல்ரெடி தே ஹேவ் அப்ளைடு ஃபார் த பாஸ்போர்ட் பட் தே ஹேவ் நாட் yet ரிசீவ்டு த பாஸ்போர்ட். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தி பாஸ்போர்ட் என்று பொருள். கேன் யூ ஸ்மோக் ஹியர். கேன் ஐ ஸ்மோக் ஹியர். நான் இங்கு புகைப்பிடிக்கலாமா. இங்கே கையில் சிகரெட் வச்சுட்டு கேட்குறாரு ஒருத்தர். கேன் ஐ ஸ்மோக் ஹியர் என்று கேட்க நோ யூ காண்ட். கூடாது, அதாவது யூ கேனாட் ஸ்மோக் ஹியர், இங்கு புகைப்பிடிக்கக்கூடாது என்று அவர் கூறுகிறார். வாட்ஸ் யுவர் பிளட் குரூப். ஐயா உன்னுடைய இரத்த வகை என்னப்பா. வாட்ஸ் யுவர் பிளட் குரூப். நோ இப்போ மை பிளட் குரூப் இஸ் பி பாசிட்டிவ். என்னுடைய பிளட் குரூப்பு பி பாசிட்டிவ் வகையைச் சேர்ந்தது என்று இவர் சொல்லுகிறார். ஆக கேன் யூ டிரைவ் ஏ கார். எஸ் ஐ கேன் பட் நாட் நவ். டிட் யூ டிரைவ் ஹெவி வெஹிக்கிள். இன் துபாய் ஐ ட்ரோவ் இட் பட் நாட் நவ். வுட் யூ லைக் மட்டன் ஆர் சிக்கன் பட் நாட் பிராய்லர். ஹேவ் தே ரிசீவ்டு பாஸ்போர்ட். நோ தே ஹேவின்ட். கேன் ஐ ஸ்மோக் ஹியர். நோ யூ கேன்ட்.
யூ காண்ட். வாட்ஸ் யுவர் பிளட் குரூப்? மை பிளட் குரூப் இஸ் பி பாசிட்டிவ் என்று சொல்லி இது போன்ற கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை மீண்டும் நீங்கள் படித்து பார்த்து உங்களுடைய அறிவாற்றலை வளர்த்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.